ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். COVID-19 ICD-10-CM கைடன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். COVID-19 ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. ஓகேவா? இது வந்து என்னென்னா எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னா அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஓகேவா? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து எதுனா வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோஸ், சைனஸஸ் ஆர் அப்பர் த்ரோட். அண்டு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து எதுனா இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரக்கியா அண்ட் லங்ஸ். COVID-19 வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கான்டாக்ட் த்ரூ கோஃப் அண்ட் ஸ்னீஸ், இன்டைரக்ட் கான்டாக்ட் த்ரூ சர்ஃபேஸ், அப்புறம் செல்ஃப் கண்டாமினேஷன், ஏரோசல் டூரிங் ஆஸ்பிரேஷன் மூலிமா இது வந்து என்னென்னா டிரான்ஸ்மிட் ஆகிறது. நெக்ஸ்ட் என்னென்னா COVID-19 கைட்லைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமே. வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து COVID-19 இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதோடைய கோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா U07.1. ஒரு பேஷண்ட்டோடைய டிஸ்சார்ஜ் சம்மரியில் கோவிட் இருக்குதுன்னு சொன்னாலே அதை நம்ம என்னென்னா ப்ரைமரியாக தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். அதை நம்ம தூக்கி போய் லாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அதை தான் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கோட் பண்ணணும். U07.1 தான் என்னென்னா நம்ம வந்து ப்ரைமரியாக கோட் பண்ணணுமே. ஓகேவா? இப்போ வைரல் என்டிட்டிஸ் டியூ டு கோவிட் அப்படின்னு எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா U07.1 ஃபாலோட் பை A08.39. A08.39 இதோட கோடு சொல்லி பார்த்தீங்கன்னா வைரல் என்டிட்டிஸோடைய கோடு. ஓகேவா? பேப்பிங் ரிலேட்டட் டிஸார்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா U07.0. செப்சிஸ் டியூ டு COVID-19. ஓகேவா? இப்போ எதுக்கு சிவியாரிட்டி அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு தான் வந்து சிவியாரிட்டி அதிகம். அப்போ கோவிட் தான் நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். ஃபாலோட் பை A41.89 வந்து கொடுக்கணும். 2 பேருக்கு தான் என்னென்னா COVID-19 இருந்தால் நம்ம அதை வந்து ப்ரைமரியாக நம்ம வந்து கோட் பண்ண மாட்டோம். யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கும் நியூ பார்ன் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் என்னென்னா COVID-19 இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம என்னென்னா ப்ரைமரியாக கோட் பண்ண மாட்டோம். எப்பயுமே என்னென்னா ப்ரெக்னென்சி பேஷண்ட்டாக இருந்தால் ஓ கோட் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓ கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் ஃபாலோட் பை என்ன ஒரு டிசீஸாக இருந்தாலும் நம்ம அந்த கோட் கொடுக்கணுன்ட்டு. COVID-19 இன்ஃபெக்ஷன் இன் ப்ரெக்னென்சி அப்படின்னா O98.5 டாட் என்னென்னா கண்டினியூஷன் இருக்குது ப்ளஸ் U07.1 ஃபாலோட் பை Z3A. இப்போ COVID-19 இன்ஃபெக்ஷன் இன் நியூ பார்ன்னா என்னென்னா P35.8 ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபாலோட் பை U07.1. மற்றது எல்லாத்துக்குமே என்னென்னா COVID-19 தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக கோட் பண்ணணும். ஓகேவா? இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, COVID-19 டெஸ்ட்டு வந்து என்னென்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம கோட் பண்ண சொல்லிட்டுனா U07.1 தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். இப்போ டெஸ்ட் ரிசல்ட் ஆர் இன்க்ளன்சிவ் ஆர் அன்னோன் ஆர் COVID-19 ரூல்ட் அவுட் அப்படி இருந்துச்சுன்னா Z20.828 வந்து கோட் பண்ணணும். இந்த இதில் முக்கியமானது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் COVID-19. ஓகேவா? ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கோவிட் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதோட சிம்டம்ஸோ எதுவுமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z86.19 வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் COVID-19 வித் ஃபாலோ அப் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா Z09 ஃபாலோட் பை Z86.19 வந்து நம்ம வந்து கொடுக்கணும். COVID-19 பொறுத்தளவுக்கு நம்ம மோஸ்ட்லி எந்த மாதிரி கோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டில் இருக்க COVID-19 கோட் U07.1 கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆஃப் COVID-19 Z86.19 கோட் இதை வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா சப்போஸ் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி செகண்டாக ஒரு வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி COVID-19 பொறுத்தளவுக்கு என்னென்னா 5 கைட்லைன்ஸ் தான். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா COVID-19 இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா U07.1 தான் நம்ம வந்து ப்ரைமரியாக கொடுத்துருக்கணும். அது ஃபாலோ பை தான் என்னென்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த செகண்ட் டோஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவிட்-19 வந்து என்னென்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்து என்னென்னா இன்க்ளூட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கோடு தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் Z86.19 இதான் கோவிட்-19 கைட்லைன்ஸ். ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நியூமோனியா வந்திருக்கு பேஷண்ட்டுக்கு டியூ டு கோவிட்-19. அப்போ என்னென்னா U07.1 followed by J12.89. Acute bronchitis due to COVID-19 U code தான் ஃபஸ்ட்டு, followed by acute bronchitis உடைய கோடு. Bronchitis due to COVID-19 U code தான் ஃபஸ்ட்டு, followed by J code. Acute lower respiratory infection due to COVID-19 U code first, followed by J code. எந்த கோடாக இருந்தாலும் சரி தான். ஒரு பேஷண்ட் கோவிட்-19 இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா கோவிட்-19 கோட் தான் ஃபஸ்ட்டு தரணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்னென்னா சாப்டர் 1 ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டேன். இதுதான் கோவிட்-19 கைட்லைன்ஸு. இதோட என்னென்னா சாப்டர் 1 கைட்லைன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா HIV இன்ஃபெக்ஷனுடைய கைட்லைன்ஸ் பார்த்தோம். செகண்டாக என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்சிஸ் இன்ஃபெக்ஷனுடைய கைட்லைன்ஸ் பார்த்தோம் சாப்டர் 1. தேர்டாக சாப்டர் 1 என்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவிட்-19 இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான கைட்லைன்ஸ் பார்த்துருக்கோம். இதோட என்னென்னா சாப்டர் 1 கைட்லைன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த 3 வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்டில் who didn't understand anything means just reply me. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா உங்களுக்கு இன்னமும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் வீடியோ உங்களுக்கு சாப்டர் 1 வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.